அனைவருக்கும் வணக்கம். சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதானடார். இன்னைக்கு நம்ம விஜய் ஆடியோ லான்ச் போயிட்டு வந்திருக்காரு. கடைசி படம்னு சும்மா விட்ட போட்டுட்டு படத்துக்கு கூட்டத்தை கூட்டு வரணும், கடைசி படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படத்தை அனைவரும் போய் பார்க்கணும் அப்படிங்கிற இதை கொண்டு வரணுங்கிற மாயை உருவாக்கணுங்கிறக்கோசரம் இந்த மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் பேசி சென்டிமெண்ட்டாக பேசி எமோஷ்னலாக பேசி என்னென்னமோ பண்ணுறாரு, அழுகிறாரு. ஆனால் அந்த கட்சியோட கூட்டத்தில் கரூரில் இறந்தவங்களுக்கு இது மாதிரி கண்ணீர் வரல. அழகாக 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு போயிட்டாரு. அதே சமயத்தில் அஜிதா அந்த பொண்ணு இத்தனை நாள் உழைத்ததற்கு அது சூசைட் அட்டன் பண்ணி கவலைக்கிடமான இடத்துல இருக்குது. அப்படி ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக ஐசியூவில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என்னங்கிறத கேட்கல, அவங்கள போய் பார்க்கல, இல்லை நிர்வாகிகள் விட்டு என்னாச்சுன்னு பார்க்க சொல்லலை, எதுவும் பண்ணலை. ஆடியோ லான்ச் அழகாக சிறப்பாக முடிச்சுட்டு எமோஷ்னலாக அழுதுட்டு வந்திருக்காரு நம்ம விஜய் அவர்கள். பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக 33 வருட காலம் எனக்காக இருந்தீங்க, இப்போ உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி 41 பேர் செத்த போது மக்களுக்காக நிற்கல, கூட நிற்கல, போய் அவங்க இறந்தவர்களுக்கு வெறும் 20 லட்சம் கொடுத்துட்டு அப்படியே முடிச்சிட்டிங்க. இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு ஏதோ சும்மாவாக கூப்பிட்டீங்க எல்லாத்தையும். ஒரு டிக்கெட்டோட விலை 60,000. அதுவும் ஒவ்வொரு டிக்கெட்டு ரேட்டு மாறுது. ஏபிசின்னு கேட்டகரி பிரித்து 60,000, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம்னு சொல்லி நீங்கள் எங்கே ஃப்ரீயாக கொடுத்தீங்க? இவ்வளோ சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு படத்தினால சம்பாதிக்கிறீங்க? ஆடியோ லான்ச்சில் கூட ஃப்ரீயாக விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிறது இதுதான் பொழப்பே. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 2026 சீசன் முடிஞ்சிடும்ல, எலெக்ஷன் முடிஞ்சோடனே படத்துக்கு நடிக்கிற கம்பல்சரி பவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதெல்லாம் நம்பி நீங்கள் பரிதாபப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். இங்கே தான்டா.